ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லிட்டில். இந்த வீடியோவில் நான் சொல்கிற சத்தான 10 உணவுகள் உங்கள் தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தி உங்கள் முடி வளர்ச்சியை வேகமாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும். உங்களுக்கு தொடர்ந்து முடி கொட்டிகிட்டே இருக்குது, என்ன பண்ணாலும் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்னால் இன்னுமே முடி அதிகமாக கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இது மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஹேர் பேக்ஸ், ஹேர் ஆயில்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹேர் பேக்ஸு, ஹேர் ஆயில்ஸ் இது எல்லாமே 2வது கட்டம் தான். முதல் கட்டமாக நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே போதும். நம்மளுடைய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதும், நம்ம ஹேர் க்ரோத் நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கரண்ட் சிச்சுவேஷனில் நல்ல முடி வளர்ச்சி இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும், கருமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற பொல்யூஷனோ இல்லை நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே கலப்படமாக வர்றதுனால நம்ம ஆரோக்கியமான முடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் சூப்பர் ஃபுட்டுன்னு சொன்ன உடனே நிறைய செலவாகிற பொருட்களாக வாங்கி சாப்பிட சொல்வீங்கன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. நான் சொல்கிற இந்த 10 உணவுகள் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்க உணவுகள் தான். முதல்ல நான் சொல்ல போகிறது நெல்லிக்காய். நம்மளாம் எத்தனை பேர் நெல்லிக்காவை டெய்லி போகிற வழியில் விற்றுட்ருப்பாங்களே, பார்த்துட்டே போவோம். ஒரு நாளாச்சும் அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சிருக்கீங்களா? அந்த நெல்லிக்காயில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது போக முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காயில் ஆக்சிஜனேற்ற பண்பு இருக்குது. நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கும் ஸ்கேல்பில் இருக்க பொடுகையும் நீக்கி நரைமுடி வராமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு நெல்லிக்காவை ராவாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். உங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்றது பிடிக்கல, ஜூஸாகவும் பிடிக்கலன்னா தேன் நெல்லிக்காய்ன்னு சொல்லி விற்பாங்களே, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2வது கருவேப்பிலை. கருவேப்பிலையில் இரும்புச்சத்தும் ஃபோலிக் ஆசிடும் நிறைய இருக்குது. இது நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். தினமும் காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 கருவேப்பிலை இலைகளை எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம். வெறுமனே கருவேப்பிலையை சாப்பிட பிடிக்காதவங்க மோர் மாதிரி செஞ்சு குடிக்கலாம், கருவேப்பிலையை அதில் மிக்ஸ் பண்ணி. இல்லைனா கருவேப்பிலை சாதம், அந்த மாதிரி கருவேப்பிலை பொடியாக செஞ்சு அதில் சாதம் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். 3வதாக பாதாம் மாதிரி இருக்கிற நிறைய நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்றது. இது மாதிரி நட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் இ அண்ட் பயோட்டின் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நட்ஸ்ன்னு சொன்ன உடனே நிறைய செலவாகும்னு ஃபீல் பண்ணாதீங்க. மந்த்லி சேலரியில் ஒரு 50 ரூபா செலவு பண்ணி பாதாம் மட்டும் வாங்கி டெய்லி 2 நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2லேருந்து 3 பாதாம் மட்டும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து சாப்பிடுங்க, தோல் உரிச்சிட்டு. நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களால் செலவு பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி நீங்கள் போட்டு குடிக்கலாம். 4வது முருங்கை இலை. முருங்கை இலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. 100 கிராம் முருங்கை இலையில் ஒரு ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி 7 மடங்கு அதிகமாக இருக்குது. பாலில் இருக்க கால்சியத்தை விட 4 மடங்கு அதிகமான கால்சியம் முருங்கை இலையில் இருக்குது. கேரட்டில் இருக்கிறத விட முருங்கை இலையில் 4 மடங்கு விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. அப்போது முருங்கை இலையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக அதை சாப்பிட்ணும் இல்லையா? இந்த முருங்கை இலையை பொடியாக ரெடி பண்ணி டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 1 முறை இல்லை 2 முறையாச்சும் முருங்கை இலை சாம்பார் அந்த மாதிரி டிஷ் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டு வரலாம். இந்த மாதிரி சத்துக்கள் நம்ம உடம்புல அதிகமாகும் போது முடி வளர்ச்சி தானாக அதிகமாகும். 5வது வேர்க்கடலை. வேர்க்கடலையில் விட்டமின் இ, மெக்னீஷியம், பயோட்டின் மாதிரி சத்துக்கள் இருக்குது. நம்ம கடையில் விட்டமின் இ கேப்சூல் வாங்கி தலைமுடிக்கு ட்ரை பண்ணியிருப்போம். விட்டமின் இ சத்து நிறைஞ்ச ஃபுட் நிறையவே நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் கிடச்சிட்டே தான் இருக்குது. அதை நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கும் போது நல்ல ஒரு முடி வளர்ச்சி இருக்கும். வேர்க்கடலையே நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் டெய்லியுமே. வேர்க்கடலையே நல்லா வேக வச்சு இந்த மாதிரி சுண்டல் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மாங்காய், லெமன், கொத்தமல்லி அந்த மாதிரி சேர்த்து கூட நம்ம டெய்லி ஈவினிங்ஸில் சாப்பிட்டு வரலாம். 6வதாக நான் சொல்ல போகிறது சீரகம் அப்புறம் எள்ளு. இதில் கால்சியம், மெக்னீஷியம் சத்துக்கள் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த உதவும். இதனால் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வர்ற ஹேர் ஃபாலை இது கண்ட்ரோல் பண்ணும். இது நம்ம எப்படி சாப்பிட்லான்னா, டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி சீரகம் டீ மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி ரெடி பண்ணுவோம் இல்லையா டின்னருக்காக, அந்த மாவில் கொஞ்சம் சேர்த்து சப்பாத்தி அரைச்சி அந்த சப்பாத்தியை சாப்பிட்டு வரலாம். 7வது திரிபலா.
முதல்ல திரிபலா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கடுக்காய், தாஞ்சிக்காய், நெல்லிக்காய் இந்த 3 காயோடைய கலவை தான் திரிபலான்னு சொல்கிறாங்க. இந்த திரிபலா சூரணம் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பொடி உடம்புல இருக்க பாக்டீரியாவை எதிர்த்து போராடும். தலைமுடி வளர்ச்சிக்கும் வெள்ளைமுடி வராமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி டீ மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம். 8வது சாலியா விதைகள். இது வந்து பார்க்குறதுக்கு ஆளி விதைகள் இருக்கு இல்லையா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது. இது பேர் வந்து சாலியா விதைகள். ஹலீம் சீட்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. இதுவும் நம்ம முடி வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி குடிக்கணும்னா, நைட்டு வந்து 1 ஸ்பூன் தண்ணியிலேயே இந்த விதைகளை ஊற வச்சு மறுநாள் காலையில் இருந்துச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மோரில் வந்து நம்ம கலந்து குடிக்கலாம். 9வதா வெந்தயம். வெந்தயம் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு பொருள். நிறைய பெண்களுக்கு உடம்பு ஹீட் ஆகிறது மூலிமா கூட முடி வந்து அதிகமாக கொட்டும். இந்த வெந்தயத்தை நம்ம டெய்லி சாப்பிட்றது மூலிமா உடம்பு ஹீட் கம்மியாகி அதன் மூலிமா ஏற்படுற முடி உதிர்வு வந்து இந்த வெந்தயம் கண்ட்ரோல் பண்ணும். வெந்தயத்தை டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணியில் ஊற வச்சு கூட டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சியும் இது வந்து தூண்டும். 10வது சூப்பர் ஃபுட் வெள்ளரிக்காய். இப்போ இருக்க வெயில் சீசனுக்கு வெள்ளரிக்காய் எங்கே பார்த்தாலும் ஈஸியாக கிடைக்கும். அதை வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதில் சிலிக்கான், சல்ஃபர் சத்து மாதிரி நிறைய சத்து இருக்கிறதுனால முடி வளர்ச்சியை தூண்டும். வெள்ளரிக்காவை ராவாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம். அதுவும் இல்லைனா புதினா, கொத்தமல்லி, லெமன், இஞ்சி இதை மாதிரி சேர்த்து ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 10 சூப்பர் ஃபுட்டுமே ரொம்ப செலவு வைக்கிற பொருட்கள் கிடையாது. வீட்டில் இருக்க பொருட்கள் தான் நான் முக்கால்வாசி சொல்லியிருக்கேன். இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம உணவு வகைகளில் சேர்த்துட்டு வரும்போது முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி முடி வளர்ச்சி நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அட்லீஸ்ட் 1 மந்த் ஆச்சு இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன ஃபுட் எடுத்துக்கிறதுன்னு தெரியலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.